முடிஞ்சு போன சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஏகப்பட்ட வரப்பிரசாதங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம். இந்தியா ட்ராஃபி அடிச்சது அட்வான்டேஜ்னால. அவங்க கஷ்டமாக விளையாடிலாம் ஜெயிக்கல, ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு அலிகேஷனை எல்லாரும் முன் வச்சுட்ருக்காங்க. என்னடா சொல்கிற, பர்ஃபார்மன்ஸை பார்த்து சில்லறையெல்லாம் செதற விட்டுனே, அப்போ அதெல்லாம் வேஸ்ட்டா, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் விட்டுறோம். என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஸ்பெகுலேஷன்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிவிடுவோம். ஃபஸ்ட்டு, துபாயில் மட்டுமே இந்தியா டீம் விளையாண்டது அதுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றது தான் எல்லாரும் பரவலாக முன்வைக்கிறது. ஸோ ஒரு டீம், எந்த டீமாக இருக்கட்டும், இப்போ வந்து இந்த ட்ராஃபி, இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா இன்டர்நேஷ்னல் டீம்ஸுமே குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும், ப்ராக்டிஸ்க்கு ஒரு இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய டைம் எடுக்கும். ஆனால் இந்தியாவுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் தான் இந்த ட்ராஃபியை ஹோஸ்ட் பண்ணுறாங்க, சாம்பியன்ஸ் ட்ராஃபியை. அப்படி ஹோஸ்ட் பண்ணுற டீம் இருக்காங்களா, பாகிஸ்தானுக்குள்ளே போய் நம்ம விளையாட முடியுமா? அதனால அரசியல் காரணங்களால் நமக்கு மட்டும் நடக்கக்கூடிய மேட்சஸ்லாம் துபாயில் நடந்துச்சு. செமிஃபைனல்ஸ் கிட்டே வரும்போதே நம்ம மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதுன்னா, இன்னும் இவங்க மட்டும் ஒரு இடத்துல குத்து வச்சு மேட்ச் விளையாண்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. இதுக்கு ரோஹித் சர்மா ரியாக்டும் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா கூட விளையாண்ட செமிஃபைனல்ஸ் இருக்குல்ல, அந்த மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடியே, எங்க துபாயில் விளையாண்டாலும் அது எங்களோட ஹோம் பிச் கிடையாது, அதுலேயும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு பிளேயருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவோ அவர் பாயிண்ட்லாம் சொன்னார். இருந்தாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. பாகிஸ்தான்லேருந்தே எதிர்ப்புலாம் வந்துச்சு. இந்த மாதிரிலாம் பிரச்சனை போயிட்டுருக்கு. இது மட்டும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஐசிசி அப்படின்னு என்னன்னு தெரியல, இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில். அது இனிமேல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் கிடையாது, இட் இஸ் இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் காலர்லாம் தூக்கி விட்டுக்காதீங்க, அது நம்மளை கலாய்கிற பாயிண்ட். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸுடைய பிரபலமான ஒரு லெஜெண்டரி பிளேயர் ஆண்டி ராபர்ட்ஸ் அப்படின்றவர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐசிசின்ற பேரை மாற்றி அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில்ன்ற பேரை மாற்றி இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்படி தான் இந்தியாவுக்கு ஃபேவராக பண்ணுறீங்க எல்லாத்தையும் அப்படின்னு காட்டமாக விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு காட்டமாக கொண்டு போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ ஃப்யூச்சரில் எப்பா இனிமேல் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வைடு நோ பால்லாம் கணக்கு கிடையாதுப்பா, அதெல்லாம் கரெக்டு தான், அதெல்லாம் வந்து ரன்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு புது ரூலை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அது ஐசிசி கிட்ட சொன்னால் போதும். ஐசிசி சரி பிசிசிஐயே சொல்லிடுச்சு, அப்போ அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம்னு சொல்லி ஒரு புது வழியை கண்டுபிடிச்சி நோ பாலு வைடு இதெல்லாம் கணக்கு கிடையாதுன்னு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு ஐசிசி வந்து பிசிசிஐக்கே அடிமையாயிருச்சு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. ஒரு லெஜெண்டரி பிளேயர் அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாருன்னா, கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாஸ்ட் மத்தியில் இது வந்து பெரிய நியூஸாக பார்க்கப்படும்ல, அப்படி தான் பார்க்கப்பட்டு ஹாட்லைனாகவே மாறிடுச்சு. இது வந்து முடிஞ்சு போன சாம்பியன்ஸ் ட்ராஃபி பற்றி.